உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நன்னாளிலும் இந்த ஓய்வு நாள் பள்ளி பாட நிகழ்ச்சி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை நமக்கு கற்றுத்தருவதற்காக நம்ம மத்தியில் 2 போதகர்கள் வந்திருக்கிறார்கள். வாங்க இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்களை வாழ்த்தி நாம் வரவேற்றுக் கொள்வோம். பாஸ்டர் ஜோஷுவா, பாஸ்டர் ஜோயல், இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். பாஸ்டர், இந்த பாடத்தினுடைய துவக்கத்தை சொல்லுங்கள். கர்த்தருடைய கிருபையினாலே 3ஆம் காலாண்டு பாடங்கள் கொரிந்தியருக்கு எழுதின 1 மற்றும் 2 நிருபங்களை குறித்து நாம் படித்து வருகிறோம். 2வது வாரத்திலே நாம் இருக்கிறோம். சிலுவையின் செய்தி என்கிற தலைப்பின் கீழாக இந்த வார பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். மனப்பாட வசனமாக 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனம். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது என்பது. நல்ல ஒரு துவக்கம். பாஸ்டர் ஜோயல், இந்த பாடத்தின் அறிமுகம். ஒரு புறஜாதி எழுத்தாளரான சிசரோ இதை பற்றி ஒரு கருத்தொன்று பதிவிடுகிறார். என்னென்னு சொன்னால் பார்க்கும்போது, ரோம ஜனங்கள் சிலுவையை குறித்து அறிந்து கொள்வதற்கு மிகவும் மிகவும் தன்னை அப்புறப்படுத்தினவர்களாக இருந்தாங்க. காரணம் என்னென்னு சொன்னால் பார்க்கும்போது, அந்த சிலுவை என்றாலே அது ஒரு தண்டனைக்கான சின்னம் என்று சொல்லி அவருடைய மனதில் பதிவிடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த எழுத்தாளர் சுமார் அரை நூற்றாண்டுக்கு முன்பே அவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசிரியர் குறிப்பில் நம்ம பார்க்குறோம். எனவே இந்த எழுத்தாளர் இதை எழுதின பிற்பாடு இந்த ரோம ஜனங்களுடைய சிந்தனைகள்லாம் இப்படி இருக்கும்போது தான் இந்த இடத்துல பவுலார் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் பார்க்கும்போது, இந்த ஜனங்களுக்கு சிலுவை பற்றின உபதேசத்தை கொடுக்க வருகிறார். இந்த சிலுவை பற்றின உபதேசத்தை கொடுக்கும்போது அவர் என்னென்ன காரியங்களை இதில் வெளிப்படுத்துகிறாருன்னு சொன்னால் பார்க்கும்போது, இந்த சிலுவையிலே தேவனுடைய வல்லமை இருக்கிறதென்றும் ஒப்புரவாகுதலின் அனுபவம் இருக்கிறதென்றும் இது நம்மை தாழ்மைக்கான உச்சக்கட்டத்தின் ஒரு அடையாளமாக இருக்கிறது என்றும் இந்த பவுல் இந்த சிலுவையை இந்த ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாமல் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் ரட்சிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் இந்த சிலுவையின் மெய்யான சுவிசேஷத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுலார் நமக்கு ஒரு அழைப்பை கொடுத்து இந்த பாடத்திற்குள்ளாக நம்மை அழைத்து செல்கிறார். நல்ல ஒரு அறிமுகம். ஃபர்ஸ்ட் முதல் கேள்வி என்னென்னா, இப்போ சிலுவை குறித்து தான் படிக்க போகிறோம்னு நீங்கள் சொன்னீங்க. ஏன் சிலுவையின் செய்து மனித ஞானத்தை விட பெரியதாகவும் முக்கியமாக இருக்குது? ஃபர்ஸ்ட் அவங்க அறிமுகத்தில் சொல்லும்போதே இயேசு கிறிஸ்து மரணத்திற்கு முன்னதாகவே அவர்கள் மத்தியிலே காணப்பட்ட ஒரு பொதுவான கருத்து, ஆழமான கருத்தை குறித்து அவங்க சொன்னாங்க. அதனால தான் நம்ம படித்த மனப்பாட வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. இந்த சிலுவைன்னு சொன்னால் அது ஒரு அவமான சின்னம், அது தண்டனைக்குரிய ஒன்று. இப்படி யோசித்த காரியத்தின் மத்தியில் இதுதான் நமக்கு தேவ பலனாக இருக்கிறது என்கிற ஒரு செய்தியை சொல்லும்போது எல்லாராலும் அது ஒரு ஆச்சரியமாகவும் வித்தியாசமாகவும் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று புறக்கணிக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் தான் இருந்துச்சு. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, ஏற்றுக்கொள்ளாதவங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னால் அது அவர்களுக்கு பைத்தியமாக இருந்துட்டு போகுது. ஆனால் யார் இந்த உலகத்தில் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இதுதான் தேவனுடைய பலனாக இருக்கிறது. ஏன்னா நம்மை ஒப்புரவாக்குவதற்கு தேவன் கொடுத்த ஒரே வாய்ப்பு சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம் மட்டும்தான். அந்த சிலுவையின் செய்தி எதை நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு சொன்னால், பாவ மன்னிப்பிற்கான ஒரே வழி இந்த சிந்தப்பட்ட ரத்தம் மட்டும்தான் என்பதை சொல்வதற்கான அடையாளமாகத்தான் சிலுவையின் செய்தியானது பிரசங்கிக்கப்படுகிறது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, இந்த கொரிந்து பட்டணத்தில் சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொருவரையும் உங்களிடத்துல நான் பேச விரும்பவில்லை என்று சொல்லி அவர் சொல்றதுக்கான காரணம் அதுதான். 25வது வசனம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் நான் வாசிக்கிறேன். இந்தப்படி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாக இருக்கிறது. இவங்க இந்த சிலுவை குறித்து பலவிதமான கோட்பாடுகளை வைத்திருந்தாலும் இது எல்லாத்த விட பெரியவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பிதா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ரட்சிப்பின் வழி. அதனால தான் அவர் சொல்கிறார், இந்த ஞானத்தை காட்டில் அது ஞானம் அதிகம். தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாக இருக்கிறது. நம்ம பலவீனம் அந்த சிலுவை ஒரு அவமானச்சுன்னு என்று நினைத்தாலும் அது தேவனுடைய பலனாக இருக்குதுன்னா நம்ம நினைக்கிற இந்த பலவீனத்தை காட்டிலும் அது பலனுள்ளதாக இருக்குது. எனவே சிலுவையின் செய்தி ரொம்ப முக்கியமானது என்று பவுல் சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு பதில். பாஸ்டர் ஜோயல், பவுலுடைய பிரசங்கத்தில் இப்போ சொன்ன விளக்கம் இருந்துச்சு பார்த்தீங்களா, எது முக்கியமாக இருந்தது? அவருடைய பிரசங்கத்தில் நம்ம பார்க்கும்போது அதில் பேச்சு திறமையும் அல்ல, தத்துவமும் அல்ல, சிலுவையே மையமாய் வைத்து அவர் பிரசங்கிக்கிறார்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தினுடைய 2ஆம் பகுதியிலே பார்க்கும்போது, கிறிஸ்துவின் சிலுவை வீணாய் போகாதபடிக்கு சாதுரிய ஞானம் இல்லாமல் பிரசங்கிக்கவே அனுப்பினார். எனவே பவுல் தன்னை அறிக்கை செய்யும் போதே இந்த சிலுவையை பற்றி நான் பிரசங்கிக்க பண்ண தான் நான் வந்தேன் என்று சொல்லி பவுல் தன்னை அறிக்கை செய்வதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்தில்
1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரை அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே அவர் சொல்றாரு, இந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பவுல் அங்கே வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். சரி, எல்லா போதனைகளுக்கும் மையமாக இந்த சிலுவையை பவுல் வைக்கிறார். ஏன் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்திற்கு இரட்சிப்பு உண்டாக அந்த சிலுவையில் தான் கிறிஸ்துவை மரித்தார். எனவே அதுதான் நமக்கான தேவ பலமாக இருக்கிறது. அதுதான் கிறிஸ்து நம்மோடு ஒப்புரவானதுக்கு, அல்லது நாம் கிறிஸ்துவோடு ஒப்புரவானதுக்கு ஒரு அனுபவமாக இருக்கிறது. கிறிஸ்து பிதாவிற்கு முன்பதாக தன்னை தாழ்த்தி அந்த பாவங்களுக்காக அவர் மரித்து பாவத்தை ஜெயித்தது போல, இன்றைக்கு நாமும் நம்முடைய சுயத்திற்காக மரித்து நாம் ஜெயிக்கிறவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அந்த சிலுவையே ஒரு சுவிசேஷமாக பவுல் இங்கே அறிமுகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். நிச்சயமாக ஃபர்ஸ்ட் அவரோட விளக்கத்தை பார்க்கும்போது அடுத்த கேள்வி இந்த ஆசிரியர் எப்படி எழுப்பி விடுறார் அப்படின்னா, சிலருக்கு சிலுவையின் செய்தி ரொம்ப மூடத்தனமாகவே இருந்துச்சு. எதனால அப்படி இருந்தது? ஏன்னா ரொம்ப என்று சொல்வதை காட்டிலும் அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம வந்துட்டு சிலுவை அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரிச்சாரு, அது வந்துட்டு நமக்கு ரட்சிப்புக்கான ஒரு வழி என்று சொல்லி நமக்கு இத்தனை காலத்திற்கு பிறகு நாம் அதை நல்ல ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறோம். ஆனால் அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு சில காரியங்களை நம்ம பார்ப்போம். ஃபிலாசபிக்கல் கான்செப்ட், அதாவது தத்துவ ரீதியிலான ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இது ஒரு அவமான சின்னம். ஓகே. இரண்டாவதாக பார்க்கும் பொழுது யூதர்கள் என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால், மேசியா என்று ஒருவர் வருவார்னு சொன்னால் அவர் வந்துட்டு ரோமர்களை அப்புறப்படுத்தக்கூடிய ராஜாவாக வருவார் என்று நினைச்சாங்க. ஸோ ஆண்டவரால் கொண்டு வரப்பட்ட ஒரு ஜனம் என்ன கண்ணோட்டத்தோடு இருக்கிறாங்கன்னா, சிலுவையில் நிச்சயமாக அவர் மரிக்க மாட்டார், அவர் மேசியாவாக வருவார், ராஜாவாக தான் இருப்பாருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆண்டவரை அறியாத ஒரு கூட்டம் அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இது ஒரு அவமான சின்னம், இது தண்டனைக்குரியது என்று சொல்லி நினச்சிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் போய் சிலுவையின் செய்தி இதுதான் ரட்சிப்புக்கான வழி என்று ஒருத்தர் சொல்லும்போது அந்த காலகட்டத்திற்கு அந்த கலாச்சாரத்திற்கு அது மூடத்தனமாக தெரிந்தது. நிச்சயமாக ஒரு தொடர்ந்து படிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடும் நாம் மீண்டும் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். ஃபஸ்ட் அழகான கருத்தை படிச்சுட்டு இருக்கோம். என்ன கேள்வி அப்படின்னா, சில நேரத்தில் ஒரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேன். மனிதர்கள் ஏதாவது கேட்கிற காரியம் இறைவனிடமிருந்து பதில் வரல, தேவன் ஒரு பதில் கொடுக்கலன்னா ரொம்ப பலவீனமாயிடுறாங்க, விசுவாசத்தில் உடஞ்சிடுறாங்க. அப்போது அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்துடுது, என்ன கடவுள் என்ன செய்கிறாரு அப்படின்ட்டு. அப்போ கடவுளே இல்லைன்ற அளவுக்கு சில பேர் எண்ணுவதும் உண்டு. என்னுடைய ஞானம் பெருசா, கடவுளுடைய ஞானம் பெருசா? பைபிளில் சொல்லியிருக்குது, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இந்தபடி தேவனுடைய பைத்தியம் எண்ணப்படுவது மனுஷருடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது, தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷருடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறதுன்னு சொன்னால் பார்க்கணும். எனவே தேவனுடைய அந்த பலவீனம் மனிதனுடைய ஞானத்தை விட, மனிதனுடைய பலவீனத்தை விட அது பெரியதாக இருக்கிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்ம ஒருவேளை அந்த குறைந்த விசுவாசத்தில் நம்ம நினச்சி பார்ப்போம், பார்த்தீங்களா, உண்மையிலே அவர் நம்மளை பார்க்குறாரா, கேட்குறாரா என்று சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை எழுப்போம். ஆனால் அதில் நமக்கு வேதம் கொடுக்கக்கூடிய வெளிச்சம் என்னென்னு சொன்னால் பார்க்கும்போது, அதை காட்டிலும் பெரிய பலம் அதுக்கு பின்னாடி இருக்குது. ஒருவேளை ஆண்டவர் சில காரியங்களுக்கு காலதாமதம் எடுத்து கொண்டு இருக்கிறார் அல்லது அமைதியாக இருக்கிறார்னு சொன்னால், ஹி இஸ் ப்ரிப்பேரிங் சம்திங் பிஹைண்ட். அது பின்னாடி ஆண்டவர் நமக்கு ஏதோ ஒன்று நம்ம வெளிப்படுத்த இருக்கிறார். அதை தொடர்ச்சியாக நம்ம படிக்கும்போது 27ஆம் வசனத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார் என்று சொல்லலாம் பார்க்கும்போது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் எப்படிப்பட்டவர்களை தெரிந்து கொள்கிறாரா, பைத்தியமானவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே பைத்தியமானவைகள் என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஆண்டவர் தாழ்மையானவர்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார், பெருமையானவர்களே அல்ல. ஆண்டவருக்கு முன்பதாக தன்னை வெறுமைப்படுத்துகிறவர்கள், குறிப்பாக இந்த சிலுவையின் அனுபவத்தை எடுத்திருக்கிறவர்கள், சரியா, சிலுவையின் அனுபவத்தை எடுத்து உண்மையான ஞானம், உண்மையான விசுவாசம், உண்மையான பக்தி வினயத்தை வெளிப்படுத்துகிறவர்களை கொண்டு ஆண்டவர் சில நேரத்திலே நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். எனவே கிறிஸ்துவினுடைய தாழ்மை உலக பெருமையை வெளிச்சப்படுத்துகிறது என்று சொல்லலாம் பார்க்கணும். அதே போல் இன்னைக்கு பார்க்கும்போது நாமும் சில நேரத்தில் அவிசுவாசத்தில் சில காரியங்களை பேசுவோம். ஆனால் இன்னைக்கு நமக்கு பார்க்கும்போது அந்த இடத்துலையும் நம்மை தாழ்த்துகிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை நமக்கு விரும்புகிறதெல்லாம் நல்லதாக நடக்காது தான், ஆனால் அந்த இடத்துலையும் நம்மை தாழ்த்தும் போது நாம் கிறிஸ்துவினுடைய குணத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக, ஒரு வெளிச்சத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். நல்ல ஒரு பாயிண்ட் ஃபஸ்ட். ஏன்னா நிறைய நேரத்தில் சோர்ந்து போகிறோம் நம்ம இதனால் அப்படின்றத பார்க்குறோம். ஃபஸ்ட் ஜோஷ்வா, அடுத்த கேள்வி என்னன்னா, சிலுவை எப்படிப்பட்ட ஒரு முறையில் ரட்சிப்புக்கு என்னை கொண்டு போகுது? கண்டிப்பாக அது தேவை தானா? என் ரட்சிப்புக்கு சிலுவை உபதேசம் தேவையா?
இந்த இந்த வாரம் நெடுகிலும் இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் நம்ம தொடர்ச்சியாக திரும்ப திரும்ப அந்த காரியங்களை படிச்சுட்டு இருக்கிறோம். ஒருவேளை பார்க்கிறவர்கள் ஏன் மீண்டும் மீண்டும் இந்த கருத்துக்கள் வருதுன்னா, இந்த பாடத்துல ரொம்ப ஆழமாக சிலுவையின் செய்தியை குறித்து பாட ஆசிரியர் எழுதியிருக்கிறாரு. என்ன கண்ணோட்டத்தோடுனா, கொரிந்து பட்டணத்துக்கு ஏன் பவுல் இதை சொன்னார் என்கிற கண்ணோட்டத்தோடு. இன்னைக்கு நம்ம இருக்கிற காலகட்டத்தில் இந்த சிலுவையில் எப்படி நம்ம சிலுவை எதற்கு கொடுக்கப்பட்டது, எதனால நம்ம அந்த சிலுவை பற்றி பேசுகிறோம் என்பதையெல்லாம் புரிந்து கொண்ட காலகட்டத்தில் இருக்கிறோம் நம்ம. ஆனால் அந்த காலகட்டத்தில் ஏன் இதை மீண்டும் மீண்டும் அவர் பேசுகிறாரு, ஏன் இதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துறாரு அப்படின்றத நம்ம போன நேற்றைய பாடத்தில் படித்தோம். தொடர்ச்சியாக பார்க்கும்பொழுது அவர் நம்ம இந்த படித்த மனப்பாட வசனம் தான். சிலுவையை பற்றிய உபதேசம் யாருக்கு பைத்தியமாக இருக்குதுன்னு சொன்னால், கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்குது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ பலனாக இருக்கிறது. இந்த சிலுவை எப்படி நமக்கு ரட்சிப்பு கொடுக்குதுன்னு சொன்னால், அது தேவ பலம், அதில் ஒரு வல்லமை இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். என்ன ஒரு மரத்தில் என்ன வல்லமை இருக்குது அப்படின்னு சொன்னால், மரத்தில் ஒன்றும் கிடையாது. உண்மையாலுமே மரத்தில் ஒன்றும் கிடையாது. அது அவமான சின்னமாக இருந்தது. ஏன் வந்துட்டு நமக்கு ரட்சிப்பிற்கு ஒரு அடையாளமாக காணப்படுகிறதுன்னு சொன்னால், அதில் மரித்த இயேசு கிறிஸ்து அது ஒரு அடையாளமாக இருக்குது. நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 1:20 வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பாஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லும்போது சொன்னாங்க, நம்மை அவரோடு ஒப்புரவாக்குவதற்கு இதுதான் ஒரே வழி என்று சொல்லி. அந்த ஒப்புரவாகுதல் என்கிற வார்த்தையை நம்ம வேதத்தில் படிக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், சிலுவை என்கிற வார்த்தையை நம்ம கூடவே சேர்ந்து படிப்போம். ஏன் அப்படின்னு சொன்னால், பாவமாக இருக்கிற நமக்காக பாவமே அறியாத அவர் பாவமானார். பாவமானதற்கு அடையாளம் தான் அந்த சிலுவை. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்கிறது. அப்போ நமக்காக அவர் பாவமாக இருக்கிறாரு, நமக்கு அதில் ரத்தம் சிந்திருக்கிறார் என்பதற்காக இந்த சிலுவை குறித்து நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். ஏன் அது நமக்கு பலனாக இருக்குதுன்னு சொன்னால், அதில் தான் தேவன் நமக்கு ரத்தம் சிந்திருக்கிறாரு. அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை, சிலுவை மரணம் இல்லாமல் நமக்கு நித்திய ஜீவன் இல்லை. எனவே அது நமக்கு பலனாக இருக்கிறது, வல்லமையாக இருக்கிறது. அதுதான் நமக்கு ரட்சிப்புக்கான ஒரே வழி. ரொம்ப அழகான பவர்ஃபுல்லாக இருந்தது பாஸ்டர் சொன்னாங்களே, அதோட கருத்தில் யோசிக்கும் போது இந்த சிலுவையானது மனிதனை எப்படி மாற்றுது? பாஸ்டர் சொன்ன கருத்துலேருந்து நம்ம வருவோம். சிலுவையை நாம் பார்க்கும்போது அது மரணத்திற்கான இடம் அது அல்ல, ஜீவனுக்கான துவக்கமாக இந்த சிலுவை இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சிலுவை என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கிறதுனாலே இது நம்மளுடைய வாழ்க்கையில் மிகவும் ஒரு முக்கிய பங்கை வகிக்கிறதாக இருக்கிறது. நம்ம வேதத்தில் ஒரு வசனத்தை நாம் பார்க்கும்போது 1 பேதுரு 2:24 பார்க்கும்போது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். எனவே அவருடைய சரீரத்தில் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார், அவர் அங்கே மரித்தார், நம்ம எல்லாமே நீதிக்குள்ளாக பிழைத்தோம். சரி, ஏன் அவர் மரணத்தை சந்திக்கணும்? பைபிள் சொல்லியிருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். எல்லாரும் அவ்வளோதான் படிப்பாங்க. ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கிறத ரொம்ப முக்கியமாக பார்க்க மாட்டாங்க. பைபிள் சொல்லியிருக்கிறது தேவனுடைய கிருபை வரமோ என்னென்னு சொல்லலாம் பார்க்கும்போது, அவரால் உண்டாகும் நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனுக்காக போகும் பாதையாக இந்த சிலுவையின் அனுபவம் நமக்கு இருக்கிறது என்று சொல்லலாம் பார்க்கணும். எனவே சிலுவையின் செய்தி அனைவருக்கும் ஒரே மாதிரி தோணாது. அது மறுக்கும் மனதும் ஏற்படும். ஆனால் விசுவாசிகளுக்கு, சரியா, கிறிஸ்துவை உண்மையாய் ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு அவங்க மனப்பக்குவம் அடையும் போது இதை அவர்கள் ஒரு பாக்கியமாக எண்ணிக்கொண்டு கிறிஸ்துவனிடத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவை போல மாறும் அனுபவத்தையும் பெறுகிறவர்களாக இருப்பாங்க. ஒரு கருத்து பாஸ்டர், ஒரு டீப்பான ஒரு கேள்வி பாஸ்டர். அடுத்து, ஏன் சிலுவையில் அறையப்பட்ட மேசியா யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் ஏற்றதாக இல்லை? நம்ம ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு கேள்வியில் அதை குறித்த ஒரு அறிமுகம் மட்டும் சொன்னோம். அதனுடைய வேத விளக்கங்களோடு இப்போ நம்ம அதை பார்க்கலாம். 2 விதமான கண்ணோட்டத்தோடு இருந்தாங்க. யூதர்கள் என்பது வேறு யாரும் கிடையாது, தேவனால் அழைக்கப்பட்டு தேவனுடைய சொந்த ஜனமாக இருந்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள் யூதர்கள். ஓகே, அவர்கள் மேசியா வருவதாக காத்து கொண்டிருந்தார்கள். மற்றவர்கள் என்று சொல்கிறத நம்ம புறஜாதியர் என்று வைத்துக்கொள்வோம். அவர்கள் மத்தியிலே பொதுவான ஒரு கலாச்சாரம் காணப்பட்டது. அது என்ன அப்படின்னு சொன்னால், சிலுவை அவமான சின்னமாக காணப்பட்டது. இதை குறித்து வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 2:22 சொல்கிறது, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். அதாவது என்ன நினைச்சாங்கன்னு சொன்னால், மேசியா வந்தாருன்னு சொன்னால் அவர் பிரம்மாண்டமாக ஏதாவது செய்வார், ரோமர்களை அப்புறப்படுத்துவார், மிலிட்ரி பவர் கிடைக்கும் நமக்கு, தாவீதின் சிங்காசனத்தை உடையவராக மேசியா வருவார் என்று சொல்லி அவர்கள் பெரிய ஒரு அடையாளத்தை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. யூதர்களை தவிர மற்றவர்கள் கிரேக்கர் என்று வரும்போது அவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, ஞானத்தை தேடுகிறவர்களாக இருந்தாங்க. அப்படி இந்த தத்துவங்களை குறித்து அதிகமாக அவர்கள், நீங்கள் ஃபிலாசபியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிரேக்கர்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். இப்படிப்பட்ட நேரத்தில் தான் இங்கு அவர்களால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியல. எப்படி ஒரு மனுஷன் செத்தா நமக்கு ஜீவன் கிடைக்கும் என்று தத்துவ ரீதியில் அவங்க கேட்டாங்க.
மேசியா வந்து ராஜாவாக வருவாரு, ரோமர்களை ஓட ஓட விரட்டுவாரு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதே ரோமர்களால் சிலுவையில் அறையப்பட்ட ஒருவரை தான் மேசியா என்று எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி யூதர்கள் நினைத்தாங்க. அதனாலதான் இங்க வசனம் சொல்கிறது, 23வது வசனம், கொரிந்தியர் 1 நிருபத்துல 1 அதிகாரத்துல, நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், அவர் யூதருக்கு இடரலாயும். ஏன்னு சொன்னா மேசியானா இப்படிதான் வருவார்னு அவங்க ஒரு கண்ணோட்டத்தை வச்சிருந்தாங்க. எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி இல்ல. எனவே இது இடரல் என்று வாசிக்கிறோம். கிரேக்கருக்கு பைத்தியமாயும், செத்த ஒருத்தை எப்படி நம்ம ரட்சிக்க முடியும், ஒரு மரணத்து நிமித்தமாக எப்படி எல்லாருக்கும் ரட்சிப்பு கிடைக்கும் என்று சொல்லி அவர்கள் அதை பைத்தியமாக பார்த்தாங்க என்று நம்ம பார்ப்பாங்க. நல்ல கருத்து தியானிக்கிறோம். ஒரு சிறிய இடைவெளி பிற்பாடு வருவோம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து தியானிப்போம். ஃபர்ஸ்ட் நல்ல கருத்தை நம்ம பார்க்கும்போது கடைசியாக ஒரு கேள்வி என்ன நிற்கிது அப்படின்னா, இந்த இடத்துல சிலுவையின் மூலம் தேவன் எதை வெளிப்படுத்தினார்? சிலுவையில் அறையப்பட்ட மேசியா அவருடைய மரணம் மனித எதிர்பார்ப்புக்கு அப்படியே அப்பாற்பட்டதாக, எதிரானதாக இருந்தது. சீஷர்களுக்கே அது புரியல. ஆனால் அதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டமாக இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சரி, அவரில் மரித்ததுனால நமக்கு என்ன வெளிப்படுத்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 அதிகாரம் 38 வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது பாருங்க. ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்பட்டதென்றும். அப்ப அவர் சிலுவையிலே மரித்ததுனால நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதே அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13 அதிகாரம் 47 வசனத்தை பார்க்கும்போது, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். சரியா? அப்போ ஆண்டவர் மரித்ததுனால பாவ மன்னிப்பு அவங்க கிடைத்திருக்கிறது. அடுத்து அவங்க ஜனங்களுக்கு பிரகாசமாக அவர்கள் வெளிப்படுத்தப்பட்டாங்க என்று சொன்னா பார்க்கிறோம். எனவே சிலுவை அது பாவ மன்னிப்பிற்கான அடையாளமாக இருக்கிறது, உலகிற்கான ஒளியாக அது இருக்கிறது, ரட்சிப்பை எல்லாருக்கும் அது வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. சிலுவை என்ற எதிர்பார்ப்பு நமக்கு அதிர்ச்சியான செய்தி அல்ல, அது நமக்கு நம்பிக்கையான ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே சிலுவையை நம்ம ஒரு தோல்வி போல அதை பார்த்தாலும் அதனுடைய முடிவு என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது நமக்காக கிடைக்க இருக்கிற அந்த நித்திய ஜெயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுலும் இதன்படி அனுபவங்களை பெற்றிருந்தார், இதன்படி உபதேசங்களை கொண்டு சென்றார், இதன்படி ஆத்துமாக்களையும் அவர் கிறிஸ்துவுக்காக வென்றார் என்று நாம் பார்க்கிறோம். தேங்க்யூ பாஸ்டர். பாஸ்டர் ஜோஷ்வா, மறுபடியும் அந்த ஒரு செயலை தான் மறுபடியும் முன்வைக்கிறாங்க. எப்படின்னா, இவ்வளவு காரியங்கள் அறிமுகப்படுத்தப்பட்ட பிற்பாடும், இவ்வளோ விளக்கங்கள் கொடுத்த பிற்பாடும் சிலுவையின் செய்தியானது சிலருக்கு முட்டாள்தனமாக தான் தோன்றினதுன்னு பார்க்குறோம். எதற்காக அவ்வளோ உச்சத்தில் அந்த எண்ணத்தோடு இருந்தாங்க? இந்த முட்டாள்தனம், ஞானம் என்கிற வார்த்தை குறித்து பார்க்கும் பொழுது 2 விதமான ஞானத்தை குறித்து வேதம் சொல்கிறது. ஒன்று தேவ ஞானம், மற்றொன்று உலக ஞானம். அதை குறித்து வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 1 அதிகாரத்தில் 19 வசனம் சொல்கிறது, அந்தப்படி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தி அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. இதெல்லாம் உலக கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடிய ஞானம், புத்தியை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. 21 வசனம் சொல்கிறது, எப்படி எனில் தேவ ஞானத்திற்கேற்றபடி உலகமானது சுய ஞானத்தினாலே தேவனை அறியாதிருக்கையில். ஸோ அப்போ 2 விதமான ஞானத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒன்று உலகத்திற்கேற்ற சுய ஞானம், அதுதான் இந்த உலகத்தில் தத்துவங்களாகவும் கோட்பாடுகளாகவும் உலாவி வருகிறது. ஆனால் மற்றொன்று தேவ ஞானம். அதை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிகளை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்று. இவர்கள் எல்லாம் உலகத்தில் பலவிதமான கோட்பாடுகளை தங்களுடைய ஞானம் என்று வைத்துக் கொண்டிருக்கும்போது ஆண்டவர் சொல்றார், நீங்கள் எதை பைத்தியமாக நினைக்கிறீங்களோ அதை என்னுடைய பலனாகவும் அதை என்னுடைய ஞானமாகவும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி தான் ஆண்டவர் இதை செய்கிறார். 24 வசனம் சொல்கிறது, யூதர்கள் ஆனாலும் கிரேக்கர் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாக இருக்கிறார். அப்போது எந்த கோட்பாடுகளை, எந்த நம்பிக்கையை உடையவர்களாக இருந்தாலும் தேவன் அழைத்த அழைப்பிலே அவர்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த உலக ஞானத்தை அவர்கள் விட்டுவிட்டவர்களாகவும் தேவ ஞானத்தை பெற்றுக்கொண்டவர்களாகவும் இருக்கிறாங்க. எனவே இந்த சிலுவையின் உபதேசம் ஏன் கெட்டு போனவர்களுக்கு பைத்தியமாக இருக்குதுன்னு சொன்னால், சில நேரத்தில் நினைக்கலாம், அப்போ கெட்டு போனவர்னா ஆண்டவரை என்னை அழைக்காமல் ஆண்டவரை என்னை கெட்டு போகிறதுக்கு அனுமதிக்கிறாரா? ப்ரீ டெஸ்டினேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, முன் குறிக்கப்படுதல், இவங்க தான் வரணும் இவங்க வரக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாருன்னு தான் நினைப்பாங்க. ஆனால் வேதத்தின் அடிப்படையில் அப்படி கிடையாது. மாறாக இது வேண்டாம் என்று நிராகரிப்பதன் மூலமாக தங்களுடைய அழிவை தாங்களே தேடிக்கொள்கிறார்கள். எங்களுக்கு உலக ஞானம் தான் வேணும், தேவ ஞானம் வேண்டாம் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக தோன்றுகிறது. அவர்கள் தங்களை தாங்களே கேட்டிருக்கென்று ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கிறோம். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். ஃபர்ஸ்ட் அந்த பாடத்தினுடைய கடைசி பதிலாக நம்ம பார்க்குறோம், கடவுள் அல்லது தேவன் எதுக்காக
பெரிய ஆட்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்காமல் ஒரு எளிமையான அல்லது சிறியவர்களை, ஏன் ஒரு சாதாரணமானவர்களை அழைக்கிறார்? தேவன் வந்து திறமையை பார்ப்பதில்லை, தாழ்மையை பார்க்கிறவராக இருக்கிறார். எனவே ஆண்டவர் வந்து மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்ப்பவர் அல்ல, அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார். இது நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பவுல் சொல்லக்கூடிய இந்த வசனங்களிலிருந்து நமக்கு என்ன காரியம் வெளிப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே மாம்சத்தின்படி ஞானிகள் ஆண்டவருடைய சித்தத்தின்படி வேலை செய்வதற்கு தகுதியானவர்கள் அல்ல. சரியா? அப்போ மாம்சத்தின்படி உள்ளான மனுஷீக குணத்தை ஆண்டவர் அப்புறப்படுத்துகிறவராக இருக்கிறார். அதனால்தான் பார்க்கும்போது பெரியவர்களை அல்ல, சாதாரணவர்களை, பிரபுக்களை அல்ல, தாழ்மையானவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்வதற்கான நோக்கம் இதுதான் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். அதே 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தார் என்று சொன்னால் பாருங்க. ஒருவேளை ஆண்டவர் பெரியவனை அழைத்திருந்தாரோ இல்லை ஒரு பலவான அழைத்திருந்தாரோ என்று சொன்னால் அவன் தன்னுடைய மாம்சத்தின் பெருமையை அவன் பேசிவிடுவான். அதில் ஆண்டவருடைய நாமம் அந்த இடத்துல உயராது. எனவே அதே நோக்கத்திற்காக தேவன் என்ன செய்திருக்கிறார்னு சொன்னால் பார்க்கும்போது, பெருமை அந்த இடத்துல காணப்படாதபடிக்கு தாழ்மையானவர்களை எடுத்து ஆண்டவர் அவர்களை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் பார்க்கணும். எனவே தேவன் தாழ்மையானவர்களை தேர்ந்தெடுக்கிறார். மனிதனுடைய பெருமை இருக்கக்கூடிய இடத்துல ஆண்டவருடைய செயலுக்கு அல்லது அவருடைய சித்தத்திற்கு அங்கே இடம் இல்லாமல் இருக்கிறது. மகிமை முழுவதும் தேவனுக்கே கொடுக்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. அம்மையார் இதை குறித்து எழுதிருக்கிறாங்க, God does not choose men because of their capabilities, but because they will seek his face என்று சொல்ல பார்க்கணும். எனவே அவங்களுடைய திறமையை பார்த்து ஆண்டவர் கூப்பிடலை, அவங்களுடைய தாழ்மையின் குணத்தை பார்த்தே ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்ன பார்க்கிறோம். எனவே சிலுவை மனித ஞானத்திற்கு ஒருவேளை ஒரு முட்டாள்தனமாக தெரிந்தாலும் ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொள்ளும் போது அவருடைய இருதயத்தை பார்த்து தாழ்மையின் குணத்தை பார்த்தே அவர்களை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நன்றி பாஸ்டர், நல்ல அழகான விளக்கம். இந்த கருத்தை படிக்கும்போது நம்ம ஒவ்வொருவரும் சிலுவைன்னு சொன்னாலே மிகுந்த ஒரு தாழ்மை குணம் இருக்கிறது. அது நமக்காக ஆண்டவர் சிந்தின இரத்தத்தை பிரதிபலிக்கிறது என்று பார்க்கிறோம். நல்ல ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் இருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, சிந்தித்து பாருங்கள். சிலுவை என்று வார்த்தையை கேட்கும் பொழுது கிறிஸ்து உங்கள் மனதில் வருகிறாரா? அவருடைய பாடுகளை நாம் இப்பொழுது படித்தோம். அநேக விளக்கத்தை பாஸ்டர்ஸ் இன்னைக்கு நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அந்த ஒரு பக்குவங்களோடு நாம் கடந்து செல்லும் பொழுது இந்த பாடத்தின் மூலமாக என்னுடைய வாழ்க்கை நகர்த்தப்படும் என்ற நம்பிக்கையோடு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் தொடர்ந்து ஜீவிப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கும் வரைக்கும் தேவனுடைய வழிநடத்தல் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருப்பதாக. ஆமென்.